அடுத்த கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு தி நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங். ஆப்ஷன் ஏ வந்து லேர்னிங் இஸ் நாட் அ பர்பசிவ் அண்ட் கோல் டைரக்டட். இதில் பார்த்தோம்னா நாட்டுன்றது மட்டும் இருக்கக்கூடாது. கற்றலானது நோக்கம் மற்றும் இலக்கை கொண்டு இருக்காதுல கொண்டு இருக்கும். இலக்குன்றது இருக்கும், நோக்கம் அப்படின்றது இருக்கும். அடுத்தது, லேர்னிங் டஸ் நாட் நெசசரிலி இம்ப்ளை டெவலப்மெண்ட் இன் த ரைட் டைரக்ஷன். கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றம் உடையதாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்துருவோம். லேர்னிங் இஸ் அ ஸ்டேட் லெவல் ப்ராசஸ். ஸ்டேட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இன்டர்நேஷ்னல் லெவலாக கூட இருக்கலாமே. கற்றலானது ஒரு மாநில அளவிலான செயல்முறை அப்படின்றத சொல்ல, குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது கற்றல் அப்படின்றது. ஸோ லேர்னிங் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நாட்டுன்றது வராது. லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கற்றலானது ஒரு தொடர்ச்சியான செயல். கற்றல் நடந்துக்கிட்டே இருக்கும், சாவு வரைக்கும் கற்றல் அப்படின்றது நடந்துட்டும். ஸோ டீன்றது கிடையாது. ஏ அப்படின்றது வந்து இங்கே நாட் இல்லாமல் இருக்கணும். லேர்னிங் இஸ் நாட் அப்படின்னு கொடுத்ததுல இங்கேயும் நாட், டீலேயே நாட் இருக்கக்கூடாது. ஸ்டேட் லெவல் ப்ராசஸும் கிடையாது. ஸோ அதனால ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா, கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்ற முடியதாக இருக்க வேண்டியதில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரியான பாதையில மட்டும்தான் கற்றல் அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா புக்ஸையும் வச்சுட்டு உடனே டிவி முன்னாடி உட்காந்துடுறாங்க. டிவிலையும் நம்ம கண்ணால் பார்க்கறதும் என்னது தான் லேர்னிங் தான், கற்றுக்கிட்டு தான் இருக்கும். டிவியில் பார்க்க எல்லாமே நல்லது கிடையாது. தேவையில்லாத பல செய்திகளையும் அவங்க நாடகம் மூலமாகவோ இல்லைன்னா அது ஏதோ விஷயத்தின் மூலமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்ற முடியதாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்றத ரைட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து லெசன் நம்பர் 7, பேஜ் நம்பர் 140ல் கற்றலின் தன்மைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 2 பேஜ் இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தா தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 பேஜ்லையும் ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே கேட்கல கொஷின், கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.